பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமர் எரர்ஸ் இன் எடிட்டோரியல் அனாலிசிஸ், அதாவது எடிட்டோரியல் அனாலிசிஸ் தான், பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் சென்டென்ஸை பார்ட் பை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. அது கூட சேர்த்து எது இதில் எரர் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒர்த்தாக இருக்கும். ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே கவராக இருக்கும். ஸோ அது தவிர்த்து மாக் டெஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிட்டர் மில்க், கசப்பான மில்க் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டிடெக்டிங்னா என்னது? ஃபைண்டிங், கண்டுபிடிக்கிறது. வேறு என்ன சொல்லலாம்? டிஸ்கவர் பண்றது. ஓகே, டிஸ்கவரிங் இதெல்லாம் சொல்லலாம். வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, வயலேஷன் அப்படின்னா பிரேக்கிங் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, பிரேக்கிங் ஆஃப் ரூல்ஸ் இன் டைம். இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன் டைம்னா என்ன, ஆன் டைம்னா என்ன? ஐ ரீச்ட் இன் டைம்னு வருமா, ஆன் டைம்னு வருமா? எது கரெக்ட்? both are correct. in time அப்படின்னா அதற்குள்ளாரையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா I reached in time to have a cup of coffee. நான் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டேன் ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்காக. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குது, இருந்தால் மீட்டிங்குள்ளே நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டேன். அந்த ஏர்லியாக ரீச் ஆகிறதுக்கு இன் டைம்னு சொல்லலாம். ஆன் டைம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் ஒரு 9 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த 9 மணிக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க I reached on time. I have reached the station on time. அப்போ நான் கரெக்டான டைமில் ரீச் ஆகிட்டேன், எக்ஸாக்ட் டைமில் ரீச் ஆகிட்டேன். அதுதான் ஆன் டைம் அப்படின்றது. இஸ் பெட்டர் தேன். ஸோ இது அதாவது வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். ரூல்ஸை யாராவது பிரேக் பண்ணுறாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது கரெக்டான டைம், அதாவது ஏர்லியாகவே கண்டுபிடிக்கிறது பெட்டரான விஷயம். எதை விட இஸ் இன் டைம் இஸ் பெட்டர் தேன் stringent penalties. ஓகே, ஸ்ட்ரிக்டான பெனாலிட்டிஸ். பெனாலிட்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும், தண்டனைகள். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரிக்டான தண்டனை கொடுக்கறத காட்டிலும் யாராவது ரூல்ஸை வயலேட் பண்ணுறாங்கன்னா அதை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணி தடுக்கிறது இன்னும் பெட்டரான விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதுக்கப்புறமா உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் கஷ்டமாக இருக்காது, செம்ம ஈஸியாக இருக்கும். என் கூட சேர்ந்து எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஈவெண்ட்ஸ்னால் நிகழ்வுகள். ஓகேவா? அப்போ இது சப்ஜெக்ட்டு. எங்கே நடந்த நிகழ்வுகள்? இன் ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் பக்கத்தில் ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? நவுனாக இருக்கும், இல்லை ஜெரண்டாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இன்னும் அது பக்கத்தில் எந்த பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அது எந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து அக்கா அப்போ இது இன்வால்விங் இருக்குது, இது வேர்பாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும்ல. இல்லை, அது வேர்ப் இல்லை. ஏன் வேர்ப் இல்லை அப்படின்றீங்க அப்படின்னா ஐஎன்ஜின்னு வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ ஐஎன்ஜின்னு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்ஜி வேர்ப் வருதுன்னா அது பக்கத்தில் என்ன வந்திருக்கணும்? ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கணும் இல்லையா? லைக் இஸ் இன்வால்விங், இல்லை இஸ் பிளேயிங், இஸ் சிட்டிங், வாஸ் சிட்டிங், இந்த மாதிரி நமக்கு ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கும். எங்கேயாவது ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கா? இல்லை. அப்போ இது ஃப்ரேஸாக இருக்குது. ஃப்ரேஸ்னா என்னக்கா? எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதை நம்மளுக்கு தனியாக படிக்கிறப்ப மீனிங் தராது. சரியா? அதை நம்ம கிளாஸ் கூட சேர்த்து படிக்கிறப்ப தான் மீனிங் தரும். அப்போ இதை நல்லா பாருங்க, நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ஃப்ரேஸாக தான் இருக்கு. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இல்லை, இங்கே ஓகே இன்வால்விங்லேருந்து கூட போட்டுக்கோங்க. ஸோ த ஈவெண்ட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் சவுண்ட் ரெகுலேட்டரி அலாம். ஈவென்ட் சப்ஜெக்ட், சவுண்ட் வேர்பு, ரெகுலேட்டரி அலாம் ஆப்ஜெக்ட். அப்போ இதுதான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த இதிலிருந்து இது வரைக்கும் இட் இஸ் அ ஃப்ரேஸ். இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கிளாஸ். இந்த கிளாஸை பற்றி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்ன சொல்லுது? இந்த ஆந்திர பிரதேஷில் நடந்த இந்த ஈவெண்ட்ஸ் சவுண்ட்னா என்னவா இருக்கு, என்னவா நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி, லைக் ஒரு அபாயத்தை குறிக்குது. ஸோ என்னவா நம்மளுக்கு தெரிய வருதுன்னா சவுண்ட் ரெகுலேட்டரி அலாம், ஒரு அபாயம், ஒரு இது நம்ம மாற்ற வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும். இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாயக்குரிய காமிக்குது. ஓகேவா? ஸோ இது சப்ஜெக்ட், இது
verb, இது ஆப்ஜெக்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் த சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப இது பாருங்க என்னவா இருக்கு, இன்வால்விங் த, எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா இன்வால்விங் த மாஸ் பாய்சனிங். ஸோ ஐஎன்ஜி இது பார்த்தீங்கன்னா ஜெரண்ட்ல இருக்கு. இந்த ஜெரண்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவா மாஸ் இருக்கு. மாஸ் பாய்சனிங் ஆஃப் ப்ரப்போசிஷன் கன்சியூமர்ஸ். ஸோ இன் கன்சியூமர்ஸ் பை மில்க். ஸோ நல்லா பாருங்க, இது எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா மாஸ் தான் பாய்சனிங் நடந்திருக்கு. ஓகேவா, மாஸ் பாய்சனிங் ஆஃப் கன்சியூமர்ஸ். Okay, consumers by milk contaminated. Sorry, okay, by preposition kana object contaminated by. correcta தப்பா, தவறு, contaminated with. ஸோ கன்சியூமர்ஸ் கிடைச்ச மில்க் கண்டாமினேட் ஆகிருக்கு. எதனால் கண்டாமினேட் ஆகிருக்குன்னா எத்திலீன் கிளைகால்னால கண்டாமினேட் ஆகிருக்கு. ஸோ கண்டாமினேட்டட் வித், இந்த தான் இதுதான் ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. certain noun goes with certain preposition. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வித். ஓகே, கனெக்ஷன் வித் கூட போகும், வேற எது வித் கூட போகும், ரிலேஷன்ஷிப் வித். she is in relationship with so and so, யார் கூடயோ, ஸோ வித். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நவுன் ஒரு சில ப்ரப்போசிஷன் கூட தான் போகும். இது ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன். ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன் கான்செப்ட் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி எரர்ஸில் நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஓகே, அப்போ இங்கே ஒரு எரர் ஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டாக. ஸோ அடுத்தது பாருங்கள், ஆஸ் ஆஃப் மார்ச் 8 பொறுத்தவரை த டெத் டோல் வாஸ் 11. ஸோ டெத் ரேட் அதை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா 11 பேருன்ற மாதிரி இருக்குது. வித் அப்ராக்சிமேட்லி 20 other people including infants hospitalized. அவங்க கூட சேர்ந்து 20 மற்ற பீப்புளும் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க, இன்க்ளூடிங் இன்ஃபேன்ட்ஸ், குழந்தைங்களும் சேர்த்து. the police have, இங்க பாருங்க போலீஸ் ப்ளூரலா சிங்குலரா, of course police அப்படினா it always denotes plural noun. police manனாலோ இல்ல police man அப்படினா, சாரி போலீஸ்னு வர, police man அப்படினாலோ இல்ல police women அப்படினாலோ சிங்குலர், அதுதான் சிங்குலர். ஓகே, ஸோ போலீஸ் ப்ளூரல், அதனால ஹேவ் போட்டிருக்காங்க. இன்வோக்ட் செக்ஷன்ஸ், அதாவது கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்தி இருக்காங்க, கால் டு ஆக்ஷன் மாதிரி தான். ஓகேவா. ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ், 103 செக்ஷன் 103 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். ஓகேவா, அது வந்து மர்டருக்கான பனிஷ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய செக்ஷன். அண்ட் 105 வந்து culpable homicide not announcing to murder, sorry, not amounting to murder. culpable அப்படின்னா வந்து டிசர்விங் blame. ஓகே, கில்ட்டின்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்க தான் அந்த குற்றம் பண்ணவங்க. ஓகேவா. culpable homicide அப்படின்னா killing of human beings. ஓகே, ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஹியூமன் பீயிங்ஸை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான சாட்டப்பட்டவர் தான் அவங்க, சாட்டப்பட்டவங்க தான் இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்றாங்க. நாட் அமௌண்டிங் டு மர்டர், ஆனால் கொலை பண்ணதுன்ற மீனிங் கிடையாது. நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா, ஆனால் கொலை பண்ணாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு கிடையாது. பட் எனி ஃபார்ம் அவங்க ஹியூமன் பீயிங்ஸோட அந்த கொலையில் இவங்களும் வந்து உள்ளாயிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப் பிஎன்எஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு இருக்கு இல்லையா, அதை வந்து பிஎன்எஸ்னால ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபாரின் அவங்க கொண்டு வந்தது, ஃபாரினர்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணப்போ அவங்க கொண்டு வந்தது. ஸோ அதை வந்து பிஎன்எஸ்ன்ற மாதிரி மாற்றிருக்காங்க அந்த ஐபிசி. ஸோ அவ்வளோதான், அந்த டேர்மை வந்து மாற்றிருக்காங்க. அடுத்தது த வெண்டார்னா அந்த மில்க் சப்ளை பண்ணவர். allegedly continued to supply, அதாவது allegedlyனா குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, ஆனால் அந்த குற்றம் உண்மையும் கூட தானே. ஸோ இந்த ஒரு விஷயம், ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, அது வந்து உண்மை நிரூபிக்கவும் பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ த வெண்டார் சப்ஜெக்ட், allegedly வேர்பா அட்வர்பா, ஏன்னா எல்வையில் முடிஞ்சிருக்கு, இந்த கண்டினியூடுன்ற வேர்பை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. allegedly continue to supply. so to supply திருப்பி இது நான் ஃபைனைட் verb, ஏன்னா இது மெயின் verb-ஆ இருக்கு. ஓகே, continue to supply what, the milk ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ மில்கை வந்து அவர் இன்னும் சப்ளை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இன்னமும் கூட அவர் மேல குற்றம் வந்த போதிலும் கூட despite of correct, of course wrong, in spite of is equal to despite. in spite of is equal to despite, ரெண்டுமே
ஒண்ணுதான், மீனிங் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இருந்த போதிலும் கூட, இருப்பினும் அப்படின்ற மீனிங் தான். பட் டெஸ்பைட் ஆஃப் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்பைட் தான் ஆஃப் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்பைட் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் அ பிட்டர் டேஸ்ட். ஸோ என்ன, அதாவது பிட்டர் டேஸ்ட்டை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் வந்த போதிலும் கூட அவர் வந்து மில்கை சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தார். அண்ட் பீயிங் வார்ன்ட் தட் அ கூலண்ட் லீக் குட் பி பாய்சனஸ். அவரை வார்னும் பண்ணியிருக்காங்க. பீயிங் வார்ன்ட், வார்ன் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகே, பீயிங் வார்ன்ட் அப்ப பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. வார்ன் பண்ணப்பட்டிருக்கிறார். என்ன வார்ன் பண்ணப்பட்டிருக்கார்? ஸோ தட் ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்றது ஒரு சென்டென்ஸையோ இல்லை ரெண்டு ஃப்ரேஸோ கிளாஸையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. தட் அ கூலண்ட் லீக் குட் பி பாய்சனஸ். கூலண்ட்லேருந்து லீக் ஆச்சுன்னா அது அந்த லீக்கேஜ் வந்து ரொம்ப பாய்சனஸாக இருக்கும்னு சொல்லி அவர் வார்னும் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ ஆகையால் அதனால இட் சீம்ஸ் reasonable that, it seems reasonable, its subject seems, verb reasonable. ஓகேவா? இது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்னவா இருக்கு? சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். அது இல்லாட்டி சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ரைட்? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பி வேர்ப்ஸ் முன்னாடி, அதாவது மெயின் வேர்பா இருக்கு பி வேர்ப்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வார்த்தையை காம்ப்ளிமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் சீம்ஸ் ரீசனபிள். இது வந்து ஓகே, ரீசனபிளா தான் இருக்கு, அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. என்ன? தட் த ஸ்டேட்டஸ். ஓகே, இது திருப்பி தட் ஒரு கன்ஜங்ஷன். த state subject is treating, okay, treat பண்ணிட்டு இருக்காங்க, gross negligence. okay, gross negligence அப்படின்னா negligence உங்களுக்கு தெரியும், carelessness. ஓகேவா? ஸோ ரொம்ப சீரியஸான விஷயத்துல நடக்கக்கூடிய இந்த negligence, carelessness in food safety, முக்கியமா ஃபுட் சேஃப்டில as a serious criminal offense ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸான கிரிமினல் ரிலேட்டடா, நீங்க அஃபென்ஸ் இன் தி சென்ஸ் லா ரிலேட்டடா பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு அஃபென்ஸ், ஒரு குற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சட்டத்துல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ரைட்? ஸோ இந்த பேசேஜ்ல 2 எரர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. However, இருந்த போதிலும் they could also be counterproductive effects. So கவுண்டர் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதாவது கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா என்னது? பாசிட்டிவா, ப்ரொடக்டிவா வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காம அதுக்கு ஆப்போசிட்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். எதனால அப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம்? இங்க சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட் வந்து இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறத ஒரு சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கவுண்டர் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். எதனாலனா மில்க் இஸ் அ ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா எசென்ஷியல். கண்டிப்பா நம்ம எல்லாருமே டெய்லி நம்மளோட யூசேஜ்ல மில்கை வந்து உட்கொள்றோம். கரெக்டா? சோ மில்க் இஸ் a staple in Indian households. எல்லா வீட்லயுமே வந்து மில்க் வந்து ஒரு ஸ்டேபிளான விஷயமா இருக்கு, எசென்ஷியலான கமோடிட்டியா இருக்கு. and contaminated by an industrial compound. கொஞ்சம் நல்லா பாருங்க, and contamination by an. உங்களுக்கு இப்பதானே சொன்னேன், யாருக்காவது டவுட் வந்துச்சா? அந்த இடத்துல சொன்னீங்க இல்லக்கா, contaminated அப்படின்ற verb it always goes with verb அப்படின்னு, சாரி with அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஏன்கா பை போட்டிருக்காங்க? ஏன்னா நான் 2 டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். வித் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஸ்டன்ஸ் வருது அப்படின்னா வித் அப்படின்ற வார்த்தையை போடணும். என்ன சப்ஸ்டன்ஸ்னால வந்து இந்த கண்டாமினேஷன் நடந்திருக்கு, கண்டாமினேட்டட் வித் எத்திலீன் சம்திங் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் வரணும். பட் கண்டாமினேஷன் பை எப்போ பை யூஸ் பண்ணணும்னா அதனால, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காஸ் என்ன காஸ்னால இல்ல என்ன ஏஜென்ட்னால, இந்த காஸ்க்குள்ளதான் இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்டா? அந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா எத்திலீன் கிளைகால் சம்திங். ஓகே, சோ அந்த சப்ஸ்டன்ஸை டைரக்டா குடிக்கிறப்ப வித் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி என்ன காஸ்னால இது வந்தது அப்படின்றத குடிக்கிறப்ப அங்க யூ ஹேவ் டு யூஸ் பை. ஓகே, சோ கண்டாமினேஷன் பை an industrial compound already infamous in India. infamous அப்படின்னா negatively known for, அதாவது ஃபேமஸ்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான, known by all அப்படின்ற மீனிங்.
இன்ஃபேமஸ்னா நெகட்டிவா ஒரு விஷயம் பரவி இருக்கு. ஓகேவா? சோ என்ன விஷயம்? இந்த மேல சொல்லப்பட்ட விஷயம் இந்தியால for its lethality. எதற்காக இப்படி நெகட்டிவா அது பரவி இருக்கு? Yes, because of its deadly thing. lethality அப்படின்னா deadly. Okay, deadly thing for its lethality carry the potential to trigger a crisis of confidence in local. So இதுக்கு என்ன பொட்டன்ஷியல், என்ன வலிமை இருக்கு அப்படின்னா to trigger, தூண்டிவிடும். எதை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா a crisis, பிரச்சனை of confidence, நம்பகத்தன்மையை வந்து அங்க இல்லாம போயிடும். யார் மேல? in local unbranded milk supply. ஓகே, சப்ளைஸ் லோக்கலா மில்க்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்க மேல ஒரு நம்பகத்தன்மை, அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வந்து குவெஸ்சன் பண்ணப்படும். ஸோ அவங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. சில்ட்ரன் அந்த எல்டர்லி அப்படின்னா ஓல்டு பீப்புள், எல்டர்லி ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் பை எத்திலீன் கிளைகால் பாய்சனிங். ஸோ சில்ட்ரனும் எல்டர்லி பீப்புளும் தான் வந்து நிறைய வந்து எஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, டியூ டு their higher metabolic sensitivity. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தானே மெட்டபாலிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிட்ஸுக்கு ரொம்ப வந்து அவங்க டெண்டரா இருப்பாங்க. எல்டர்லி பீப்புள், ஓல்டு பீப்புள்லாம் அவங்களும் வந்து டெண்டரா இருக்கும் அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படும், ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் லோவர் ரீனல் ரிசர்வ்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரெஸ்பெக்டிவ்லாம் இது அடுத்தடுத்து நம்ம விஷயங்கள் சொல்றப்ப முன்னாடி இருக்க விஷயம் அடுத்து ரெண்டாவது இருக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ ரெஸ்பெக்டிவ்லின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ ரீனல் அப்படின்னா கிட்னி ரிலேட்டடான விஷயங்களும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க என்ன எரர் இருக்கு? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? இங்க கேரி வருமா, கேரிஸ் வருமா? எது வந்து உங்களுக்கு இங்க இந்த வேர்புக்கான சப்ஜெக்டா இருக்கு? which is the subject? So இங்க இருந்து தான் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மில்க் இஸ் a staple in Indian households. ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா மில்க் சப்ஜெக்ட் இஸ் மெயின் verb, இஸ் a staple in Indian households. ஓகே, ஸோ மில்க் இஸ் வாட்? இது வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கு. இன் ப்ரொபோஷனுக்கான ஆப்ஜெக்ட். அடுத்தது contamination by an industrial compound already infamous in India. அப்ப contamination தான் சப்ஜெக்ட், ரைட்? அப்ப contamination சப்ஜெக்ட் அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் பாருங்க. ப்ரொபோஷனுக்கான ஆப்ஜெக்ட். அப்ப இங்க தான் இதோட verb வருது. அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட், அப்ப இங்க சிங்குலர் verb தானே வரணும், கேரிஸ் தானே வரணும். கண்டுபிடிச்சீங்களா? ரைட். சோ அடுத்தது ஓகே, அப்ப இப்ப இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா? இங்க ஒரு எரர் இருக்கு. அடுத்தது this could push people for pasteurized milk from regulated cooperatives. கொஞ்சம் நல்லா பாருங்க. this could push people. அப்ப புஷ் அப்படின்னா புஷிங் டுவர்ட்ஸ் சம்திங், இல்ல புஷிங் டு சம்திங், ரைட்? எதுலயோ புஷ் பண்றது, இதை எதை நோக்கியோ புஷ் பண்றதுன்னு வரணும். அப்ப இங்க ஃபார்னா அதற்காகன்னு அர்த்தம். அப்ப இது கரெக்டா? தப்பு தானே. this could push people towards pasteurized milk from, இல்ல to கூட போடலாம், to pasteurized milk from regulated cooperatives such as Amul or Vijaya. So அதாவது அவங்க லோக்கல் பிராண்ட் போல. சோ இது வந்து ரெகுலரா லோக்கலா சப்ளை பண்ற மில்க் மேல அவங்க क्वेश्चन பண்ணிட்டு, ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. சோ அத வந்து எதை நோக்கி புஷ் பண்றாங்க அப்படின்னா பாஸ்டரைஸ்டு மில்க், ஆரோக்கியா பால், வேற என்னது இந்த மாதிரியான பாஸ்டரைஸ்டு மில்க் இருக்கு, பதப்படுத்தப்பட்ட பால் இருக்கு இல்லையா, அதை நோக்கி மக்களை புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஓகே, பட் a large share of milk is also distributed in India through small vendors. ஆனா இத மனசுல வச்சுக்கணும், நிறைய ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா large share of milk, பெரிய பகுதி மில்க் சப்ளையோட பெரிய பகுதி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்னா through small vendors, சின்ன வணிகர்கள், அவங்க மூலமா தான் வந்து மில்க் சப்ளையர்ஸ் மூலமா தான் சேல் ஆகுது அப்படின்றாங்க. Got it? So இந்த இதுல 2 எரர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. Since the state has invoked criminal charges, okay, state வந்து criminal charges, அதாவது criminal ரீதியா அவங்க குற்றம் பண்ணிருக்காங்க, அதனால சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகே, எடுத்திருக்கிறது அதுதான் invoked. ஓகே,
இன்க்ளூடிங் மர்டரும் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல ஹோமிசைடுன்னு சொல்லிட்டு. ஹோமிசைட் என்ன சொன்னோம்? கில்லிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? So against the offenders, அதாவது குற்றம் பண்ணவங்களுக்கு எதிராக தான் வந்து இந்த சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? So charge usually goes with the preposition against. He is taking charge against him. Okay? So offenders, comma, அடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸ்டேட் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹேஸ் சிங்குலர் verb. ஓகே, ஹேஸ் பிளஸ் V3. ஹேஸ் பக்கத்துல V3 தான் வரணும். கரெக்டா தான் போட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் மர்டர் against the offender. ஓகே, against யாருக்கு எதிராக? the offendersக்கு எதிராக. ஓகே ஃபைன், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மார்ஜினல் ஆக்டர்ஸ் மேக் விட், மே பக்கத்துல V1 கரெக்டா இருக்கு. மார்ஜினல் ஆக்டர்ஸ்னா சின்ன சின்னதா அங்க வெண்டாஸா இருப்பாங்க இல்லையா? மார்ஜினல், அதாவது மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சமூக ரீதியாக ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் நம்ம வந்து மார்ஜினலைஸ், கஷ்டப்படுறவங்கன்னு கூட சொல்லலாம். பட் அதே மாதிரி மார்ஜினல் ஆக்டர்ஸ்னா இந்த தொழில ஈடுபடுறவங்க குட்டி குட்டி பேர் இருப்பாங்கல்ல, பெரிய அளவுல ப்ராஃபிட் சம்பாதிக்கவங்க, சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, வெண்டாஸ் இருப்பாங்கல்ல, அவங்களதான் குறிக்கிறாங்க. அவங்க மேக் வித் த மார்க்கெட். என்னடா இப்படி எல்லாம் சார்ஜ் எடுக்கிறாங்க, நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்தானா நம்ம மேல சார்ஜ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குவிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆர் ஷிஃப்ட் ஃபர்தர், இது எரர் கிடையாது. இந்த இடத்துல தான் நான் blank விட்டுருக்கேன். இங்க என்ன வரணும் அப்படிங்கறத காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஆர் ஷிஃப்ட் ஃபர்தர் dash informality. இன்ஃபார்மாலிட்டி, அதாவது ஃபார்மலா பண்ணாம ஒரு சிஸ்டத்துக்குள்ள வராம இல்லீகலா பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப ஷிஃப்ட் டேஷ், shift into, further shift into. the error spotting தான், பட் இத நான் fill in the blanks மாதிரி வெச்சிட்டேன். சோ இங்க இருக்காது error spotting. அடுத்து வேணா கன்சிடர் பாருங்க. so further into informality. informality குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. சோ எப்பலாம் into யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்குள்ள மூவ் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல you can use into. கமா which, கமா பக்கத்துல which or that நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனனா யூஸ் பண்ணலாம். that யூஸ் பண்ணா எசென்ஷியல் கிளாஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுது. which யூஸ் பண்ணோம்னா இன்எசென்ஷியல் கிளாஸ், அதாவது அது அதுக்கப்புறம் வர்றது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு. which can paradoxically-னா ironically-ன்னு சொல்லலாம். ironically அப்படின்னா in contrary. ஓகே, வேற விதமா. ஓகே, contrary. undermine oversight. undermine-னா reduce. ஓகேவா? கம்மி பண்ணிடுறது. ஓவர்சைட்டா மானிட்டரிங். ஓகே, ஓவர்சைட் கண்காணிப்பு, மானிட்டர் பண்றது. ஓகேவா? அப்ப இன்ஃபார்மலா அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மில்க் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எதுக்கு வழிவகுத்துரும்? நம்ம ஒண்ணு நினைச்சு பண்றோம், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்தா எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதற்கு மாறுபட்ட விதமாக நம்ம மானிட்டர் பண்றதே கம்மியாயிடும் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அண்ட் அடுத்தது தோ. ஓகே, இருப்பினும் the state may be projecting, maybe பக்கத்துல ing, கரெக்ட். projecting a strong hand னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கறாங்கன்னு அர்த்தம். at work by criminalizing the vendors alleged conduct. சோ அதாவது வெண்டாஸ் வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவங்களுடைய நடவடிக்கை மேல அப்படின்னா அத என்ன பண்றாங்கன்னா கிரிமினலைசிங், லைக் அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ஷன் சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் cannot be overstated அப்படினா ஒண்ணும் இல்ல. அதாவது ரெகுலேஷன்ன்றது முக்கியம் தான், எல்லா விதத்திலயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணனும்ன்றது முக்கியம் தான். பட் இட் cannot be overstated அப்படினா அது ஓவரா நம்ம இத கண்டிப்பா இத பண்ணனும், ஃபாலோ பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறிடும். சோ அந்த மீனிங்ல சொல்றாங்க. ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைன்ஸ், அதாவது ஃபுட் சேஃப்டியை ஃபாலோ பண்றது இஸ் as much about punishing bad actors. so food safety compliance அப்படின்றது, ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்றது இது எந்த அளவுக்கு தப்பான மக்களை பனிஷ் பண்றதுல இருக்கோ தப்பு தானே. as much asன்றது as much as, இப்ப எப்படி neither நாரோ either ஆரோ அதே மாதிரி as much goes with as. அப்ப இங்க as much இருக்கு அப்படின்னா
as much about, திருப்பி இங்க ஒரு ப்ரப்போசிஷன் வந்திருக்கு, அது பக்கத்துல ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஜெரண்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நவுன் வந்திருக்கு. அதே மாதிரி as much as, அதே மாதிரி as much about, அதே மாதிரி as பக்கத்துல இங்க about வந்திருக்கு, ப்ரப்போசிஷன் வந்திருக்கு. புரியுதா? as much goes with as. இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிடுவோம் நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ, நெய்தர் வந்தா நார், ஐதர் வந்தா ஆர். ஸோ ரைட், அதே மாதிரி தான். ஸோ as much about punishing bad actor as about reducing the cost of doing the right thing. இது செமையான பாயிண்ட். அதாவது எந்த அளவுக்கு தப்பா செயல்படுறவங்கள வந்து பனிஷ் பண்றதுல இந்த ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கோ, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை சரியான முறையில் நடத்துறதற்கான காஸ்ட், அதாவது அதற்கான வழிமுறைகளை ஈஸியாக்கணும். ஓகே, அதாவது ஆனஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டா காசு போய் சேரணும், கரெக்டான காசு அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கரெக்டான விஷயம் பண்றவங்களுக்கும் நம்ம ஃபேவரா இந்த ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, காட் இட். ஸோ இங்க வந்து இந்த இடத்துல எரர் இருக்கு. இந்த இன்ஃபார்மல் சப்ளை செயின், அதாவது ஃபார்மலா ரெகுலேட் பண்ணப்படாத மில்க் மார்க்கெட் சப்ளை செயின்ல மில்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பால் கறந்துட்டு ஒருத்தர் போறாரு, பக்கத்துல அடுத்து அதை எடுத்துட்டு போயிட்டு நிறைய வீட்டுல வந்து பால் நிறைய வீட்டில் மாடு வச்சிருப்பாங்க, அதில் பால் கறந்துட்டு அதை எடுத்துட்டு இன்ஃபார்மலா, இது வந்து எந்த ஒரு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயுமே வர்றது இல்லை, அவரை எடுத்துட்டு போறாரு, பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மல் சப்ளை செயின் அண்ட் கோல்ட் செயின் மானிட்டரிங், அதாவது ஒன்றும் இல்லை, மில்கை வந்து ஒரு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லைக் குளிரூட்டப்பட்ட ஒரு பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறது தான், அது எல்லாத்தையுமே வந்து குறிக்கிற வார்த்தை தான் இது. கோல்ட் செயின் மானிட்டரிங், அது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுறது கோல்ட் செயின் மானிட்டரிங். அண்ட் ஹைஜீன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஓகே. இந்த இன்ஃபார்மல் சப்ளை செயின் இதோட கம்மா. ஓகே, இன்ஃபார்மல் சப்ளை செயின்ல இந்த கோல்ட் செயின் மானிட்டரிங் அண்ட் ஹைஜீன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்சென்ட். இன்ஃபார்மலா நடக்கக்கூடிய இந்த மில்க் சப்ளைல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்போ இங்க அதான் கூலண்ட் லீக்கேஜ்ல தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆச்சு. ஸோ இந்த கோல்ட் ரிலேட்டடா வந்து அதை பத்திரமா பதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி ஹைஜீன் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டா இல்ல அப்படின்றாங்க. லீவிங் ரூம் ஃபார் கண்டாமினேஷன், இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொற்றுகளுக்கு வழிவகுக்குது. லீவிங் ரூம்னா லிவிங் ஸ்பேஸ் தான் வழிவகுக்குது அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ this could be yes ஃபைனல் எரர் ஸ்பாட்டிங். இதில் ஒரே ஒரு இடத்துல எரர் இருக்கும், அது எது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ எதில் எரர் இருக்குன்றதை கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், எரர் எந்த இடத்துல இருக்குன்னு, ஆனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி காமெண்ட் பாக்ஸில் போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்சிடைஸ்டு டெஸ்டிங், அதாவது மானியம்லாம் கொடுக்குறாங்கல்ல, கரெக்ட் மில்க் வந்து கெட்டு போயிடுச்சா, என்ன நல்லா இருக்கா, என்ன கண்டாமினேட்டடா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்டே மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானியத்தில் வந்து டெஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் கோஆப்ரேட்டிவ் சில்லிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஒன்றும் இல்லை, மில்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ 2-3 சென்டர்ஸ் இருக்காங்க, 2-3 மில்க் வெண்டாஸ், ஒரு ஓகே ஒரு 50 மில்க் வெண்டாஸ் இருக்காங்கன்னா அந்த மில்க் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான சில்லிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. can thus reduce risk in small dairies. குட்டி ஸ்மால் மில்க் வெண்டார்ஸ் வந்து இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி கண்டாமினேஷன் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் குறைக்கலாம். ரெகுலேட்டர்ஸ் மே ஆல்சோ கன்சிடர், அதாவது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவங்க எதை கன்சிடர் பண்ணலாம்னா சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன் தட் ஈஸ் பெனாலிட்டிஸ் ஃபார் டைரி ஆப்ரேட்டர்ஸ் ஹூ ரிப்போர்ட் கண்டாமினேஷன். ஓகே, சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது சேஃபாக போய் தஞ்சம் அடைகிறதற்கான ப்ரொவிஷன்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க கண்டாமினேஷன் ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து சரி பண்ணுறதற்கான விஷயங்களை அவங்க கொடுக்கணும். ரேதர் ஸ்ட்ரிக்டான பெனால்டிஸ் அவங்க மேலே வந்து திணிக்காம, ஓகே, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யலாம். தட் இஸ் பெனாலிட்டிஸ் ஃபார் டைரி ஆப்ரேட்டர்ஸ் ஹூ ரிப்போர்ட் கண்டாமினேஷன். கண்டாமினேஷன் சொல்ல போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து
அவங்கள வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்க்கு உட்படுத்தாமல் அவங்களுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்கலாம், ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம், தப்புன்னு அதுக்கு பெனாலிட்டிஸ் இருக்கலாம். பட் அது பயங்கரமான முறையில் உட்புகுத்தாமல் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம். அட் தேர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க இருக்கிற இடத்துல அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம். திஸ் குட் ஆல்சோ என்கரேஜ் இயர்லி டிஸ்க்ளோசர். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான பெனாலிட்டி இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இருந்துச்சு அப்படின்னா ஏர்லியாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ இதில் தானே பஞ்சாயத்து பார்த்தோம், அவருக்கு வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மில்க் வந்து கெட்டு போயிருக்கு, கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டு போகலை, மில்க் வந்து கசப்பாக இருக்குன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவர் அந்த மில்க் வந்து சப்ளை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் ஏர்லியாக வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிவிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. கிவிங் அத்தாரிட்டிஸ் டைம் டு சேவ் லைஃப். ஸோ அது வந்து அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணுறதற்கு வழிவகுக்கும். பட் திஸ் ஆல்சோ மேக்ஸ் கன்சிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் க்ரூஷியல். ஸோ ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அதாவது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்த்தேர்ச்சியான என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாகப்படுது. என்ஃபோர்ஸ்மெண்ட்னா அதை அதாவது நடைமுறைக்கு கொண்டு வருது. லால இருக்கலாம், பட் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன எரர் இருக்குன்றதை காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் ஹவ் வாஸ் தி செஷன் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். டாடா, பை, see you.